அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜி வித்யா. தமிழ் துறை அக்ஸிலியம் கலை அறிவியல் கல்லூரி, ரெகுநாதபுரம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா பழமொழிகள். இந்த பழமொழிகள் அற இலக்கியங்கள் ஒன்றாக கருதப்படுது. 18 நூல்கள், அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுனா இந்த அற இலக்கியம். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுனா பழமொழிகள். இதில் வந்து நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40 அப்படின்னு 18 நூல்களை சொல்லியிருப்பாங்க. இதில் 4வது இடம்பெறக்கூடியதான் பழமொழிகள். பழமொழிகள் அப்படின்னா என்னுடைய அறிமுகம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நூலுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, பழமொழி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 400 வெண்பாக்களை உடையதா பழமொழி 400 என்று சிறப்பித்து சொல்லுவாங்க. பழமொழி இயற்றியவர் யாருன்னா முன்றுரை அரையனார் அப்படிங்கிற ஆசிரியர் இதை தொகுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த பழமொழி, ஒவ்வொரு பழமொழியினுடைய இறுதியிலையும், அதாவது ஒரு வெண்பாடுடைய இறுதியிலும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெறும். இதை வைத்து நம்ம வந்து பழமொழி அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம். நம்ம பாடப்பகுதியில் முயற்சி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய தலைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். முயற்சி அப்படின்னா தெரியும், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு செயலில் ஈடுபட்டோம்னா நம்மளுடைய முயற்சி கண்டிப்பாக இருக்கணும். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. நீ முயற்சி செய்தால் மட்டும்தான் உன்னுடைய செயலில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதா இந்த பழமொழிகள்லாம் இடம்பெறுது. முயற்சி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பழமொழி என்ன அப்படின்னா, தமக்கு துணையாவார் வேண்டும் என்றெண்ணி தமக்கு துணையாவார் தாம் தெரிதல் வேண்டாம், பிறருக்கு பிறர் செய்வது ஒன்று உண்டோ இல்லை, தமக்கு மருத்துவர் தாம். நீ இறுதியில சொன்னல, ஒவ்வொரு வெண்பாவினுடைய இறுதியில பழமொழி இடம்பெறும் சொன்னலையா, இங்க தமக்கு மருத்துவர் தாம் அப்படிங்கிறதா பழமொழி. என்ன சொல்றாங்கன்னா, எமக்கு துணையாவா வேண்டும் என்று எண்ணி, அதாவது எப்போதுமே நமக்கு துணையா ஒருத்தம் வேணும் அப்படின்னு என்றைக்குமே நம்ம நினைத்திருக்க வேண்டியதில்லை. தமக்கு துணையாவா தாம் தெரிதல் வேண்டாம், உனக்கு துணை இவங்கதான் அப்படின்னு நீ தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. பிறருக்கு பிறர் செய்வது ஒன்று உண்டோ, உனக்கு இவங்க செய்யணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. தமக்கு மருத்துவர் தாம். நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து நம்மிடம் மட்டும்தான் இருக்கு, அதை நம்ம மட்டும்தான் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுல அந்த பழமொழி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதான் தமக்கு மருத்துவர் தாம், அதான் எமக்கு துணையாவா வேண்டும் என்றெண்ணி தமக்கு அதுக்கு தாம் தெரிதல் வேண்டாம், பிறருக்கு பிறர் செய்வது ஒன்று உண்டோ இல்லை, தமக்கு மருத்துவர் தாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பழமொழி, கற்றது ஒன்று இன்றி விடினும் கருமத்தை அற்ற முடிப்பான் அறிவுடையான், உற்ற இயம்பும் நீத்த நீர் சேர்ப்ப இலையோடே ஆயினும் மூத்தானே ஆடுமகன். இதுல என்ன இந்த வெண்பால எது பழமொழி அப்படின்னா, இலையோடே ஆயினும் மூத்தானே ஆடுமகன், இதுதான் பழமொழி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கற்றது ஒன்று இன்றி விடணும், ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அவன் கருமத்தை அற்ற முடிப்பான் அறிவுடையான். ஒரு செயலை மேற்கொண்டவன் அந்த செயலை முடிக்கணும் அப்படிங்கிற படித்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் நல்ல அறிவுடையவனா இருந்தா அவன் எடுத்த செயலை எப்போதுமே வெற்றி அடைவான். அவன் வயதில் சிறியவனா இருந்தாலும் அவன் மூத்தவனாக கருதப்படுவான் அப்படிங்கிறத இந்த பழமொழியில சொல்லியிருக்காங்க. தான் கற்றது ஒன்று இன்றி விடினும் கருமத்தை அற்ற முடிப்பான் அறிவுடையான். எண்ணிய காரியத்தை முடிக்கக்கூடியவன் தான் அறிவுடையான். உற்ற இயம்பும் நீத்த நீர் சேர்ப்ப இளையோனே ஆயினும் மூத்தானே ஆடுவன். இளையானா இருந்தாலும் அவன் தான் மூத்தவனா கருதப்படுறான் அப்படிங்கிறத சொல்றோம். மீதமுள்ள பழமொழிகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.